வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு மல்டி கிரெயின்ஸ் ஸ்ப்ரவுட்டட் இது ஒரு பேக்கெட் வாங்கினேன் கடையில். அதுக்கு கொஞ்சம் கார்ன் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு இந்த அளவுக்கு சைஸஸில் அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு சாலட் மாதிரி பண்ணுறதுக்கு கேரட், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த கீழே ஆனியன் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஆனியனு இதை வேற எடுத்துட்டு இந்த போர்ஷன் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தேங்காய் பல் நல்லா இருக்கும், இது போட்டால் வாயில் கடிப்பட்டா. கொஞ்சம் மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறமா கேப்சிகம் ஒன்று ஒரு ரெண்டு பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ் வந்துட்டு ஹாட் வாட்டரில், அதாவது ஹாட்டுனா ரொம்ப ஹாட்டில், லியூக்யூம் வாட்டரில் சும்மா ஜஸ்ட் அப்படி பிளான்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திருப்பி நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டை டாஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதோட இதை வச்சு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட் அதுக்கு இதை நான் வேக வச்சுக்க போகிறேன். நான் இதை வந்து ஏஎம்சி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக தண்ணி ஊற்ற வேண்டாம், இருந்தாலும் நான் இது ஃபஸ்ட் டைம் தாங்க வேக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். மொத்தத்துக்கும் தேவையான உப்பை வந்துட்டு இதில் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்க போடுறேன். இப்போது இந்த மல்டி கிரெயின்ஸை நான் வந்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் சூடான உடனே கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இது ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ட்ரை பண்ணுறேங்க எப்படி வேகுதுன்னு. பாத்திரம் கொஞ்சம் நல்லாவே சூடாயிடுச்சு, குறைச்சிக்கலாம். இப்படி மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ இல்லை தண்ணி பூரா வத்திடுச்சு. இப்போ இது வெந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சுங்க. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா ஸ்மாஷ் ஆகுது பாருங்கள். அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்க பார்த்துக்கலாம் பாருங்கள். இதில் வச்சு காட்டுறேன். நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். இந்த கலர் பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. இப்போ இதுக்கே மூடிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரிமைனிங் சூடுக்கே வந்துட்டு அது இன்னும் கூட நல்லா பாயில் ஆகிடும். அது சூடு ஆறத்துக்குள்ள ஸ்ப்ரவுட்ஸு நம்ம இந்த மிக்சரை போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கேரட், கேப்சிகம், மாங்காய் துருவல், கோஸ், ஆனியன், அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த அடிபாகம், அந்த அடியில் இருந்த அந்த ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த ஸ்டெம்ஸு, அப்புறம் இந்த பல்லாக கட் பண்ணி வச்ச தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைம் எல்லாம் பிழிய போகிறது இல்லைங்க, ஏன்னா நான் மாங்காய் போட்டிருக்கேன். ரொம்ப அப்புறமா புளிப்பாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த கிழங்கை வந்து நான் அதில் வச்சிடுறேங்க அந்த பிளேட்டில். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து போட்டுடலாம்.
எல்லா ஸ்ப்ரவுட்ஸையும் போட்டுட்டேன். திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா. இப்படி குளிக்கின்றா இன்னும் நல்லா இதாகிடுங்க. கரண்டியில் கலக்கிறேங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒயிட் பெப்பர் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பரில் ரொம்ப காரம் இருக்காது, பட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் பெப்பர் பவுடர் கூட போட்டு கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் கூட பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கணும். சரி, போட்டுட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறச்ச எல்லாமே வந்துட்டு நல்லா இதாகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏஎம்சி ஹாட் பேன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் பேனில் கூட பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த பட்டரை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பத்திரமா குறைச்சி வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பிரெட் ஸ்லைஸும் இதில் போட்டுடுறேங்க. திருப்பி போடுறேன். ஸோ இந்த பட்டரெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஆற மாதிரி, இது எல்லா ஓரத்துலேயும் இருக்குது இல்லையா, இந்த பட்டரெல்லாம் இந்த ப்ரெட்டுக்கு நல்லா இதாகிற மாதிரி திருப்பி போட்டு இந்த பட்டர் பூரா இதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இந்த மாதிரி டாஸ் ஆகிடுச்சு பாருங்கள், ரெட்டாக. ரொம்ப டாஸ் பண்ண வேணாம். இதோட திருப்பியும் அதே மாதிரி அந்த பக்கமும் ஆகிட்ட அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கமும் ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடுக்கே வந்துட்டு இது இன்னும் கூட டாஸ் ஆகிடும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் ஸ்லைஸ், டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைஸு, சாலடு, சக்கரவள்ளி கிழங்கு. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.